ஐயையோ! புதுசா இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் மாத்திருக்காங்களா? என்னடா இது நம்ம வருமான வரிக்கு வந்த சோதனை, என்னென்னமோ புதுசா கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க. ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கேப்பா. அடேங்கப்பா! 1 2 மொத்தம் 22 சேஞ்சஸா? தலைய கிர்ருன்னு சுத்துது. இதுல எத பாக்குறது, எத விடுறதுன்னே தெரியலையே. எப்படிதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது? ஆனா பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. இந்த எல்லா மாற்றத்தையும் உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா பாயிண்டா சொல்லப் போறேன். வாங்க என்னன்னு பாத்திரலாம். ஓகே, முதல்ல நம்ம பிசினஸ் பண்றவங்களுக்கும் ட்ரேடர்ஸ் நண்பர்களுக்கும் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்குன்னு பாத்துருவோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இப்ப பாருங்க, இது ஒரு முக்கியமான மாற்றம். முன்னெல்லாம் நீங்க ஒரு சின்ன கம்பெனி, அதாவது ஒரு எம்எஸ்எம்இ கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அவங்க பில் கொடுத்த உடனேயே அதை உங்க செலவு கணக்குல காட்டிடலாம். ஆனா இப்போ அப்படி முடியாது. நீங்க அவங்களுக்கு எப்போ காசு கொடுக்கறீங்களோ அதுக்கப்புறம் தான் அதை செலவு கணக்குல காட்ட முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, காசு கைய விட்டு போனா தான் கணக்குல வரும். சின்ன கம்பெனிகளுக்கு பணம் சீக்கிரம் போய் சேரணுங்கிற நல்ல நோக்கத்துல தான் அரசாங்கம் இதை கொண்டு வந்திருக்கு. நீங்க ஷேர் மார்க்கெட்ல எஃப்என்ஓ ட்ரேடிங் பண்ற ஆளா? அப்போ இந்த ஆளு சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இனிமே நீங்க உங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது எஃப்என்ஓ மூலமா உங்களுக்கு வந்த மொத்த டர்ன் ஓவர் எவ்வளோ, அதுல உங்க லாப நஷ்ட கணக்குக்கு போன வருமானம் எவ்வளோன்னு தனித்தனியா பிரிச்சு காட்டணும். ஆமா, இது ஒரு கட்டாய அறிவிப்பு. எல்லாம் தெளிவா இருக்கணுமா? சரி, அடுத்ததா நம்ம தர்மம் பண்ற நல்ல உள்ளங்களுக்கு என்னென்ன புது ரூல்ஸ் வந்திருக்குன்னு பாப்போம். நீங்க நன்கொடைகள் கொடுத்து வரி விலக்கு வாங்குறவரா இருந்தா இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்து செக்ஷன் 80 ஜிஜிசில வரிவிலக்கு வாங்குறீங்களா? அப்போ இனிமே எவ்வளவு கொடுத்தீங்க, என்னைக்கு கொடுத்தீங்கன்னு போட்டா மட்டும் பத்தாது. எந்த கட்சிக்கு கொடுத்தீங்கன்னு அவங்க பேரையும் அவங்களோட பேன் நம்பரையும் சேர்த்தே சொல்லணும். யாருக்கு எவ்ளோ போகுதுன்னு அரசாங்கம் தெரிஞ்சுக்க விரும்புது. சரி, அரசியல் கட்சிக்கு மட்டும் இல்ல, பொதுவா மத்த ட்ரஸ்ட், தொண்டு நிறுவனங்களுக்கு டொனேஷன் பண்றவங்களுக்கும் ஒரு சின்ன அப்டேட் இருக்கு. நீங்க குடுக்கற நன்கொடை சரியான தகுதியான நிறுவனத்துக்கு தான் போய் சேருதான்னு உறுதிப்படுத்திக்க. இப்போ சில புது விவரங்கள் கேக்குறாங்க. நீங்க ஆன்லைன்ல பணம் அனுப்புனீங்கன்னா அதோட டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், அப்புறம் உங்க பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட், இதையெல்லாம் இனிமே நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்போதான் கணக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ வரப்போற பகுதி ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது பிசினஸ் பண்றவங்க, சம்பளம் வாங்குறவங்கன்னு பாகுபாடு இல்லாம வரி கட்டுற எல்லோருக்குமே பொருந்தும். அதனால கொஞ்சம் நல்ல கவனிங்க. நம்மள பல பேர் அவசரத்துல ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது சின்னதா ஏதாச்சும் தப்பு பண்ணியிருப்போம் இல்லையா? அப்புறம் அதை திருத்தி திரும்ப ஃபைல் பண்ணுவோம். அப்படி திருத்தின ரிட்டர்னை லேட்டா ஃபைல் பண்ணா அதுக்கு ஒரு புதுசா ஒரு ஃபீஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்க ஒரு வருஷத்துக்கான மொத்த வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்து நீங்க ரிவைஸ்ட் ரிட்டர்னை லேட்டா ஃபைல் பண்ணா 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை! ஒருவேளை உங்க வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா இந்த அபராதமும் 5 மடங்கா எகிரிடும். ஆமா, நேரா 5000 ரூபாய். அதனால முடிஞ்ச வரைக்கும் முதல் தடவையிலே கரெக்டா ஃபைல் பண்ண பாருங்க. இல்லனா பாக்கெட்ல இருந்து காசு போகும். என்னது? 2 அட்ரஸா? எதுக்கு? ஒண்ணுலயே நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். இதுல எதுக்கு 2 அட்ரஸ்ன்னு தானே யோசிக்கிறீங்க? இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஆமாங்க, இனிமே ஐடிஆர் ஃபார்ம்ல உங்க பிரைமரி அட்ரஸ் கூட ஒரு செகண்டரி அட்ரஸும் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு மெயின் மொபைல் நம்பர், மெயின் இமெயில் ஐடி கூட ரெண்டாவதா ஒரு மொபைல் நம்பர், இமெயில் ஐடியும் கொடுக்கணும். எதுக்குன்னா உங்களை சரியா தொடர்பு கொள்ள முடியலன்னா அடுத்த அட்ரஸ்க்கோ நம்பருக்கோ தகவல் அனுப்புவாங்க. அவ்வளவுதான் விஷயம். அவ்வளவுதாங்க முக்கியமான மாற்றங்கள். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் கேட்ட உங்களுக்கு இந்த புது ரூல்ஸ் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இனிமே உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நீங்க தான் வாதியார். யாருக்கு டவுட்னாலும் நீங்க தான் எடுத்து சொல்லணும். சரி, ஒரு தடவை வேகமா எல்லாத்தையும் பாத்துருவோம். சின்ன பிசினஸ்க்கு நேரத்துக்கு பணம் கொடுங்க. அரசியல் நன்கொடைக்கு கட்சி பேரையும் பேன் நம்பரையும் சொல்லுங்க. ரிவைஸ்டு ரிட்டர்ன் லேட் ஆச்சுன்னா ஃபைன் கட்டணும். கடைசிலா உங்க 2 அட்ரஸையும் கான்டாக்ட் டீடைல்ஸையும் அப்டேட் பண்ணிடுங்க. இதுதான் இந்த வருஷத்தோட டாப் அப்டேட்ஸ். பாருங்க, இந்த தகவல்கள் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க கத்துக்கிட்ட இந்த விஷயத்த 4 பேருக்கு சொல்லி அவங்களுக்கும் உதவுங்க. அறிவை பகிரும்போது தான் அதுக்கு உண்மையான ஆற்றல் கிடைக்கும்.